கண்ணெதிரே தோன்றினாள். அத்தை எழுந்துருங்க அத்தை. பாருங்க சார், யாரும் எங்க அத்தையை இப்படி பண்ணிட்டாங்க. பாருங்க சார், எப்படி பண்ணிட்டாங்கன்னு பாருங்க சார். ஏமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு யாருக்கும் உன் மேல டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக நீயே உட்காந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கியா? என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்டானே, என்ன பதில் சொல்லி சமாளிக்கலான்னு சைலண்டா யோசிக்கிறியா? நடு ரோட்ல ஒரு கொலையை பண்ணிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. ஏன் சார் நீங்களே இப்படி ஒரு கற்பனை பண்ணி என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? என்னோட சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். ஏதோ ஒரு டென்ஷன்ல எமோஷன்ல கொலை பண்ணிட்டோமேன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியா? இந்த பாரு, நான்லாம் உன் மேல பரிதாபமும் படமாட்டேன், இரக்கமும் படமாட்டேன். ஏன்னா நான் ஒரு போலீஸ்காரன். என்னோட கண்ணுக்கு கருணெல்லாம் தெரியாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் மட்டும்தான் தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். இவங்க என்னோட மாமியார் சார். ஓ, இறந்து கிடக்கிறது மாமியார்னு சொல்ற? சரி, உன்னோட ஹஸ்பண்ட் எங்க? சார் அவரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு சார். அவர் இல்லாத நேரத்துல தான் என் அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு சார். அவரு திரும்ப வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கே தெரியல சார். உன்னோட ஹஸ்பண்ட் திரும்ப வந்து கேட்டார்னா நீதான் உன் மாமியாரை கொலை பண்ணிட்டேன்ற உண்மையை சொல்லிடு. சார் நானே அவங்களுக்கு இது எப்படி ஆச்சு, யாரு செஞ்சிருப்பான்னு யோசிச்சு யோசிச்சு மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். என்ன பண்றதுன்னு தெரியாம தனியா நின்னு அழுதுட்டு இருக்கேன் சார். இந்த நேரத்துல என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம என்ன இப்படி பேசுறீங்களே, என்ன ஒரு குற்றவாளி மாதிரி பாக்குறீங்களே சார். சார் ஆம்புலன்ஸ வர சொல்லுங்க சார், அத்தைய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் சார். நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். கண்டிப்பா ஹெல்ப் பண்றேம்மா. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஏன் அவங்கள கொலை பண்ணன்ற காரணத்தை என்கிட்ட மட்டும் சொல்லிடு. நீ உண்மையை சொல்லிட்டேன்னா கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன். சார் திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்களே சார். யோ கான்ஸ்டபிள், இந்த டைம்ல இந்த ஏரியால இருக்கிற சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுங்க. ஓகே சார். இறந்து போன டெட் பாடி சுத்தி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க. சரிங்க சார். எவிடன்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா கலெக்ட் பண்ணுங்க. நடந்திருக்கிறது கொலைன்றதுனால இந்த பொண்ணு மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ்க்கும் ஃபாரன்சிக்குக்கும் ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கரண்ட் லொகேஷனை ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். பாத்தியாமா, நீ ஹெல்ப்னு கேட்ட உடனே உன் கண்ணு முன்னாடியே உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் பாத்தியா? இப்பயாவது சொல்லு, இவங்களை இங்க வச்சுதான் கொலை பண்ணியா, இல்ல ஏற்கனவே வேற எங்கேயாவது கொலை பண்ணிட்டு டெட் பாடியை மட்டும் இங்க கொண்டு வந்து போட்டிருக்கியா? சார் என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? என் அம்மாவை விட ஒரு படி மேல என்ன பாத்துக்கிட்டாங்க சார். அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நானே பரிதவிச்சிட்டு இருக்கேன். இப்ப வந்து நீங்க என்னடானா என்ன கொலைகாரன்னு சொல்றீங்களே சார். கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க சார். மனசாட்சியோட நான் நடந்துக்கிறதுனாலதான் இன்னும் உன்கிட்ட இவ்வளவு நேரம் நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். யாரும் இல்லாத ஹைவேல இந்த டைம்ல ஒருத்தவங்க ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. அத மத்த யாரும் பார்க்கல. ஆனா இறந்து போன இந்த அம்மாவோட மருமகள்னு சொல்ற நீ மட்டும் அவங்க இறந்து போனதை தெரிஞ்சு, அதுவும் முன்கூட்டியே கரெக்டா எப்படி இந்த லொகேஷன்ல வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. போதா குறைக்கு உன்னோட கையில ட்ரெஸ்ல ரத்தம் இருக்கு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப நீயே கொலைய பண்ணலனாலும் கூட கண்டிப்பா உனக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. சார் நீங்களா ஒரு முடிவு பண்ணி என்ன வேதனைப்படுத்தாதீங்க சார். நானே எங்க அத்தையை கொன்னேன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாதீங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார். எங்க அத்தைக்கு பண்ண வேண்டிய கடமை எல்லாம் எனக்கு இன்னும் நிறைய இருக்கு சார். அதான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டியம்மா, அப்புறம் என்ன? ஏமா இந்த பொண்ணை ஜீப்ல ஏத்துங்க, ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கலாம். யோ கான்ஸ்டபிள், நீ மட்டும் இங்க இருந்து பாடியோட ஆம்புலன்ஸ்ல போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ற ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டு எனக்கு போன்ல அப்டேட் பண்ணு. ஓகே சார். சார் சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நான் என் அத்தை கூட இருக்கணும் சார். இந்த பாருமா, இனிமே நீ எது பேசுறதா இருந்தாலும் உன்னோட தரப்பு நியாயத்தை ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. எங்களோட ப்ரொசீஜர் தான் நாங்க ஃபாலோ பண்றோம். இல்ல என்னால வர முடியாது சார். அத்தை அத்தை கூட இந்த டைம்லயாவது நான் இருக்கணும் சார்.
ஏமா என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவளை பிடிச்சு கூட்டிட்டு போங்க ஸ்டேஷனுக்கு. விடுங்க விடுங்க என்ன விடுங்க. நான் என் அத்தையை விட்டு வர மாட்டேன். என்ன விடுங்க விடுங்க சார். நான் தப்பு பண்ணல சார். என் புள்ள மாதிரி தான் பாத்துக்கிட்டேன் சார். உள்ளங்கையில வச்சு தாங்கினேன். நான் கொலை பண்ணுவேனா? கைய விடுங்க. என்ன விடுங்க. கடவுளே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? என் அத்தையோட முகத்தை நான் கடைசி வரைக்கும் பார்க்கணும். இந்த நேரத்துல நான் அவங்க பக்கத்துல இருக்கணும். அருண் கூட ஊர்ல இல்ல. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அத்தை அத்தை மா எடுத்துட்டு போமா, டைம் ஆகுது. அத்தை விடுங்க. ஜீப்ல ஏத்துங்க. யோ பாத்துக்கியா? ஓகே சார். நிறுத்து, வண்டியை நிறுத்து. யோ வாயா. சார் சொல்லுங்க சார். இந்தா பாடியை 2-3 போட்டோ எடுத்துரு. ஓகே சார். எடியா. ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனா உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த நல்லதும் உனக்கு நடந்திருக்கடா. போன ஜென்மத்துல நீ பெரிய புண்ணியம் பண்ணிருக்க போல இருக்கு. அதனாலதான் கடவுள் உன் மனசை சந்தோஷப்படுத்துற மாதிரியான காரியத்தை பண்ணிருக்கான். ஐயோ, இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில பிரச்சனையா இருந்த பொண்டாட்டி செத்துட்டா. கேள்வி மேல கேள்வியா கேட்டு உன்னை தொலைச்செடுத்த உன் மருமக திவ்யாவை கொலைகாரின்னு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. இதை விட மனுஷனுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சாச்சு. சந்தோஷ், என்னாச்சு உனக்கு? ஏன் காரை இப்படி ஓட்டுற? உனக்கு ஏன் இப்படி வேர்த்து ஊத்துது? அது ஒண்ணும் இல்ல மம்மி, கொஞ்சம் பதட்டமா இருக்கு, வேற எதுவும் இல்ல. சரி, காரை முதல்ல ஓரமா நிப்பாட்டு சந்தோஷ். ஏன் மம்மி? முதல்ல காரை நிப்பாட்டிட்டு தண்ணி எடுத்து குடி. சீட் பெல்ட்டை போட்டுட்டு அப்புறம் வண்டி எடு. நிப்பாட்டு. சரி மம்மி. தண்ணிய குடி. சரி மம்மி. போலாமா? இப்ப போ. ஆமா, அவளை போட்டு தள்ள நானே நார்மலா வந்துட்டு இருக்கேன். நீ ஏன்டா இப்படி டென்ஷனா இருக்க? மம்மி இல்ல மம்மி, இந்த மாதிரி சீன் எல்லாம் நான் இது வரைக்கும் சினிமால தான் மம்மி பார்த்துருக்கேன். ஆனா இப்போ நேர்ல பாக்குறப்ப கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. பிளான் போடுறதுல நான் பெரிய கில்லியா இருந்தாலும் இந்த மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல மம்மி. சந்தோஷ், நீ நடிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா உனக்கு நடிக்க கத்து கொடுத்தவகிட்டயே நடிக்காத என்ன? நான் எங்க மம்மி நடிக்கிறேன்? நானே என்னோட பயத்தை வெளியே காட்டாம பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். நீ ரொம்ப நல்லவன்னு நம்பிட்டேன்டா. ஏண்டா, கூட பிறந்த அண்ணனையே கொலை பண்றதுக்கு ஸ்கெட்ச் போட்டவன் நீ. இப்ப என்னடானா அதுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுற? அதான் நான் ஸ்கெட்ச் போட்டேன் நீங்களே சொல்லிட்டீங்களே மம்மி. இப்போவும் சொல்றேன் மம்மி, பிளான் மட்டும்தான் நான் போடுவேன். பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ற எல்லா வேலையும் பசங்க தான் பண்ணுவாங்க. அந்த ஸ்பாட்டு கூட நான் போக மாட்டேன் மம்மி. அதனால தான் அன்னைக்கு நான் கோவில் சிலையை திருடினப்ப கூட சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த 3 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அதான் நான் அதுலேருந்து தப்பிச்சேன். சரி சரி, ஃப்ரீயா விடு. இப்போ நீ நார்மல் ஆயிட்டல்ல? ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் மம்மி. சரி, ஆமா, நீ என்ன காஃபி ஷாப்புக்கு வர சொன்னல்ல? ஏதோ ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னியே, என்ன அது? இல்லைம்மா,
எனக்குள்ள நான் தான் பெரிய பிரில்லியன்ட்டுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அந்த ஸ்பாட்டுக்கு வர்றது வரைக்கும். இப்போ நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறப்போ நான் போட்ட ஸ்கெட்சே சரியில்லைனா அப்புறம் நீ என்ன போட்டு தள்ளிடுவில மம்மி. நீ ஒருத்த மட்டும் தாண்டா நான் பெத்த பிள்ளைங்கள்லயே என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்க. ப்ளீஸ் மம்மி, இப்படிலாம் வில்லத்தனமா சிரிக்காதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி சரி, நான் சிரிக்கல, நீ ஒன்றும் பயப்படாத. ம், நீ இப்ப வண்டியை கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டுறியா? இப்போ எங்க மம்மி போகணும்? ஃபர்ஸ்ட் நீ வேகமா வண்டியை ஓட்டு சொல்றேன். ம், சரி மம்மி. சக்தி, சொல்லு பிரியா. நீ கேட்ட எல்லா காய்கறியும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா அந்த சின்ன வெங்காயம் மட்டும் எங்கேயும் கிடைக்கல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பெரிய வெங்காயத்தை போட்டு சமைச்சுக்கலாம். சரி பிரியா. ம். பிரியா, ஆ? அப்புறம் இன்னைக்கு நீ எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். சொல்லு சக்தி. என்னால அதை பண்ண முடியற உதவியா இருந்தா நான் உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? உனக்கே நல்லா தெரியும், நேத்து நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்ல. அம்மா ஞாபகமாவே இருந்துச்சு. திடீர்னு கெட்ட கெட்ட கனவெல்லாம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அம்மாவை பார்த்தே ஆகணும்னு என்னோட மனசு தவிக்குது. இன்னைக்கு மட்டும் நான் போய் அம்மாவை பார்க்கலனா எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் பிரியா. அதனால நான் போய் ஒரு எட்டு அம்மாவை பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன். எனக்கு பதிலா எல்லா வேலையும் கிச்சன்ல நீ பார்த்துக்கோயேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். இதுதான் நீ கேட்ட பெரிய உதவியா? ஆமா பிரியா. ஏன் சக்தி, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொன்னா நான் எல்லாத்தையும் பாத்துக்க போறேன். அதுக்கு போய் என்கிட்ட உதவின்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுற? ஐயோ பிரியா, நான் அந்த அர்த்தத்துல பேசல, சும்மா பொதுவா தான் சொன்னேன். ஆமா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அம்மாக்கு இப்படி உடம்பு முடியாம இருக்கிற நேரத்துல நீ அவங்க கூட இருந்து பாத்துக்கலாம்ல? என்னதான் இருந்தாலும் அம்மாவை ஒரு பெத்த பொண்ணு பாக்குற மாதிரி இந்த உலகத்துல யாராலையும் பார்க்க முடியாது. இவ்ளோ நடந்தும் நீ ஏன் இன்னும் அங்க போகாம இருக்க சக்தி? எனக்கு மட்டும் என் அம்மா கூட போய் இருக்கணும்னு ஆசை இருக்காதா? நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். என்னோட இடத்துல இருந்து என்னை விட ஒரு படி மேல என் திவ்யா அண்ணி எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கிறாங்க. நான் கூட சிவா சார் வீட்டுக்கு போகாம அம்மா கூட இங்கேயே இருக்கன்னு தான் சொன்னேன். ஆனா திவ்யா அண்ணி தான் நீங்க இருக்க வேண்டாம், திரும்ப அங்க போய் இருன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை நீ அங்க இருக்கிறது அவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சலா இருக்குமோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரியா. அவங்க அப்படி கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. நான் அங்க தங்க கூடாதுங்கிறதுக்கு அண்ணி ஒரு நியாயமான காரணம் சொன்னாங்க. அது எனக்கு சரின்னு தோணுச்சு. அதனாலதான் நான் இங்க கிளம்பி வந்தேன். அப்படி என்ன சக்தி காரணம்? சிவா சார் பழசெல்லாம் ஞாபகம் இல்லாம மறந்து போனதுனால நம்ம அனிதாமா சிவா சாரை கல்யாணம் பண்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த டைம்ல நீ சிவான பக்கத்துல தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அண்ணனுக்கு ஒரு வேலை பழசெல்லாம் திடீர்னு ஞாபகம் வந்தா அவர் முதல்ல உன்னதான் தேடுவாரு. அப்படிங்கிறதுக்காக தான் திவ்யா அண்ணி என்ன இந்த வீட்டுக்கே அனுப்பி வச்சாங்க. இப்படி ஒரு அண்ணி கிடைக்க உண்மையிலே நீ கொடுத்து வச்சிருக்கணும் சக்தி. யார் சக்தி? வீட்ல இருந்துதான். பாத்தியா, உண்மையிலேயே அம்மாக்கு ஆயுசு 100. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள உங்க வீட்ல இருந்து உனக்கு போன் வந்துடுச்சு. வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல போன் அட்டென்ட் பண்ணி பேசு. ஹலோ. அம்மாக்கு என்ன ஆச்சு சக்தி? அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க பிரியா. என்ன சக்தி சொல்ற? அம்மா அம்மா சக்தி சக்தி, அம்மாவை பார்க்கணும், நான் அம்மாவை பார்க்கணும். பாத்து போ சக்தி.
சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா, ஒரு தடவை என்னை எழுந்து பாருமா. அம்மா, என் கூட ஏதாவது பேசுமா. அம்மா, நான் உன் பொண்ணு சக்தி வந்திருக்கம்மா. அம்மா, எழுந்துருமா. அம்மா, 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 எழுந்துரு. அம்மா, ப்ளீஸ்மா. அம்மா, எழுந்துருமா. அம்மா, 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 நான் உன் பொண்ணு சக்தி வந்திருக்கம்மா. சீதா மாதிரி மகராசிய ஒரு நல்ல பொண்ணு பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையா இருப்பா. எல்லார்கிட்டயும் அன்பா கனிவா பேசுவா. அம்மா, எழுந்துருமா. இப்படி எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டே சீதா. சீதா, என்னை விட்டுட்டு போயிட்டியே சீதா. நீ இல்லாம இந்த உலகத்துல நான் எப்படி இருப்பேன் சீதா? நீ இல்லாத இந்த உலகத்துல நானும் இருக்க மாட்டேன் சீதா. நானும் உன் கூடயே வந்துடுறேன் சீதா. நானும் உன் கூடயே வந்துடுறேன் சீதா. என்னைய கூட்டிட்டு போயிடு சீதா. என்னைய கூட்டிட்டு போயிடு. இந்த ஒரே ராசி இல்லாதவனு சொன்னப்ப உனக்கு நான் மட்டும்தான் உலகமா தெரிஞ்சேன். என்ன பெத்த அப்பாவுக்கே என்ன பிடிக்கலம்மா. நீ எனக்கு அம்மா மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டா. எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட தானே ஷேர் பண்ணுவேன். யார் என்னை விட்டு போனாலும் கடைசி வரைக்கும் நீ கூட இருப்பேன்னு நினைச்சனே. இப்படி என்ன பாதியிலே விட்டுட்டு போயிட்டியே. அம்மா, எழுந்துருமா. அம்மா, 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 எழுந்துருமா. அழு, இப்ப நல்லா அழு. அவ உடம்பு சரியில்லாம படுத்திருந்த போது நீ வந்து பாத்தியா? நீயும் ஒரு ராசியை சேர்ந்துதான் என் சீதாவை சாகடிச்சிருச்சு. உன்னை உருகி உருகி வளர்த்ததுக்கு அவ உயிரே கொண்டு போயிடுச்சு. இங்க வந்து பாசக்காரி மாதிரி நடிக்கிறியா? எழுந்துருமா. நீ நல்லபடியா ஹாஸ்பிட்டல் இருந்து குணமாக்கி வரணும் தான் நான் கோயிலுக்கெல்லாம் போய் வேண்டினேன். உன்னை நான் இந்த கோலத்திலேயே பாக்குறது. என்ன இருந்தாலும் உனக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல நான் உன் கூட இருந்திருக்கணும். நான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. திரும்ப என்கிட்ட வந்துருமா. அம்மா, அம்மா, திரும்ப வந்துரு. அம்மா, நீ சித்தி வீட்டுக்கு போனப்ப கூட இந்த உலகத்திலே என் பொண்ண மாதிரி யாருமே இல்லைன்னு பெருமை பேசுவியம்மா. அந்த பொண்ணை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியேம்மா. எழுந்துருமா. அம்மா, இனிமே நான் யார பாக்குறதுக்காக இந்த வீட்டுக்கு வர போறேன்? நான் படிச்ச ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன்னு சொன்னப்ப கூட எல்லாரும் என்ன தடுத்தா கூட நீ நினைக்கிற மாதிரி நல்லபடியா பண்ணுன்னு சொன்னியே. இப்ப யாருமா சொல்லுவா? எழுந்துருமா, எழுந்துரு. அம்மா, நீ என் வயித்துல இருந்து பிறந்ததுனாலதான் உனக்கு இந்த நிலைமைன்னு அப்படியே கண் கலங்கி எனக்கு ஆறுதல் சொல்லுவியே. அதெல்லாம் இப்ப யாருமா சொல்லுவா எனக்கு? அம்மா, எழுந்துருமா. இந்த சக்தியை பாருமா, இந்த பாவிய பாருமா. அம்மா, அம்மா, ப்ளீஸ்மா. ஆஹா, எல்லாரும் பாக்குறப்ப இந்த சக்தி அழுதுகிட்டே பயங்கரமா ஸ்கோர் பண்றாளே. இவ இங்க அழுதுகிட்டு இருந்தானா எல்லாரும் இவளை பார்த்துல பரிதாபப்படுவாங்க. எல்லாரும் நம்மள பார்த்து பரிதாபப்படுற மாதிரி நாம ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்ப பாரு சீதா, சீதா, நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர்றப்போ நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட. அதுக்கப்புறம் ஒன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நீ நல்லபடியா திரும்பி வருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்மா. இப்படி ஆகணும் நான் கனவுல கூட நினைக்கலையே சீதா. சீதா, அம்மா, அம்மா, ஒரே ஒரு வாட்டி எந்திரிச்சு என்ன சக்தின்னு கூப்பிடுமா. அம்மா, 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 ப்ளீஸ் எழுந்துருமா. அம்மா, சக்தி,
சக்தி ரொம்ப பாவம். எப்படி அவங்க அம்மா இழப்ப அவ தாங்க போறா? என்னாச்சுன்னு ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அந்த சக்தி மறுபடியும் ஏதாவது ஏடாகுடமா பண்ணிட்டாளா? இல்ல நீ சக்தி எதுவும் ஏடாகுடமா பண்ணல. அந்த கடவுள் தான் அவளோட தலையெழுத்தை ஏடாகுடமா மாத்தி எழுதி வச்சிருக்காரு. நீ என்ன ருத்ரா சொல்ற? ஆமா, இந்த ருத்ரா சொல்றது உண்மைதான். சக்தியோட அம்மா இறந்து போயிட்டாங்க. சக்தியோட அம்மா இறந்துட்டாங்களா? அவங்களா இறந்து போயிட்டாங்களா? இல்ல அன்னைக்கு நம்ம சந்தோஷம் பண்ண மாதிரி அந்த சக்தியே அவங்க அம்மாவை ஏதாவது பண்ணிட்டாளா? இந்து, போது நிறுத்துங்க நீ. எந்த நேரத்துல எப்ப என்ன பேசணும்னு ஒரு இங்கீதம் வேணா? பாவம் சக்தி. அவளுக்குன்னு இருந்த ஒரே ஆறுதல் அவ அம்மா மட்டும்தான். அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. அன்னைக்கு கூட நான் ஆர்கன் டொனேஷன் பத்தி பேசுறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அப்போ சீதாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. நான் அவங்கள கவனிக்கல. ஆனா அந்த வீல் சேரை வேகமா நகர்த்திக்கிட்டு என் முன்னாடி வந்து என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அதனால நானே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகி நின்னேன். அதுக்கப்புறம் அவங்க மனசுக்குள்ள வச்சிருந்த ஒரு விஷயத்த பேப்பர்ல எழுதி என்கிட்ட காட்டினாங்க. என்னவா இருக்கும்? ருத்ரா ஏதாவது நம்ம கிட்ட மறைக்கிறாளா?